ආර්ථිකයකදී අපි මුහුණ දෙන අභියෝගයන් ප්‍රධාන වශයෙන් ශේෂ්ත්‍ර දෙකක තිබෙනවා. එක භාණ්ඩාගාරයට අවශ්‍ය වන රුපියල් ප්‍රමාණය උපයා ගැනීම. ඒක අපි ශක්තිමත්ව ඉටු කරලා තිබෙනවා. ලංකා ඉතිහාසයේ වැඩිම ධන අතිරික්තයක් සහිත භාණ්ඩාගාර ගිණුමක් අපි සතුව තිබෙනවා. ඒ නිසාම අපිට රුපියල් කෝටි 50000ක් වැය කරන්න පුළුවන්කම ලැබුණා දිත්වා சுழிக்குநாட்டுවට මුහුණ දෙන්න. அதன் காரணமாகத்தான் எங்களுக்கு தித்வா சூறாவளியின் மூலமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு 50,000 கோடிகளை செலவழிக்கக்கூடியதாக இருந்தது. මැද පෙරදිග යුද කලාපය නිසා ඇති වී තිබෙන ඉන්ධන මිල ඉහළ යාම, විදුලි බිල ඉහළ යාමට යම් මැදිහත් වීමක් කරන්න අපිට හැකියාව ලැබුණා භාණ්ඩාගාරේ රුපියල් තිබුණු නිසා. அதே போன்றுதான் மத்திய கிழக்கில் ஏற்பட்ட யுத்தம் காரணமாக எங்களுக்கு இருக்கின்ற பொருளாதார நிலைமை, அதே போன்று மின்சாரத்தில் உள்ள விலையேற்றம் இவைகளுக்கும் எங்களுக்கு முகம் கொடுக்கக்கூடியதாக இருந்தது. நாங்கள் திரைச்சீரில் எங்களுக்கு போதிய அளவு ரூபாய் இருந்ததன் காரணமாக අපි ඒ සඳහා රුපියල් කෝටි 10,000ක් වෙන් කරලා තිබෙනවා. அதற்காக நாங்கள் 10,000 கோடி ரூபாய்களை ஒதுக்கி இருக்கின்றோம். පහුගිය අප්‍රේල් මාසයේ සඳහා රුපියල් කෝටි 2,000ක් වෙන් කරා ඉන්ධන වලට සහන ආධාරයක් ලබා දෙන්න. கடந்த ஏப்ரல் மாதம் 2,000 கோடி ரூபாய்களை நாங்கள் ஒதுக்கினோம் எங்களுடைய எரிபொருள் நிவாரணத்துக்காக. ඉදිරි මාස දෙකෙත් රුපියල් කෝටි 2,000 බැගින් ලබා දෙනවා ඉන්ධන සහන ආධාරයට. அதே போன்றுதான் எதிர்காலத்திலும் நாங்கள் எதிர்காலத்தில் இருக்கின்ற 2 மாதங்களுக்கும் இந்த எரிபொருள் நிவாரணத்துக்காக நாங்கள் 2,000 கோடிகளை ஒதுக்கி இருக்கின்றோம். අදත් ඔබ පාවිච්චි කරන හැම ඩීසල් ලීටරයකටම ආණ්ඩු රුපියල් 100ක සහන ආධාරයක් දෙනවා. நீங்கள் இன்று பாவிக்கின்ற ஒவ்வொரு லிட்டர் டீசலுக்கும் அரசாங்கமானது 50 ரூபாயை நிவாரணமாக வழங்குகின்றது. ඒ භාණ්ඩාගාරයේ සතු රුපියල් තිබෙන නිසා அது எங்களது திரைச்சேரியில் ரூபாய் இருந்ததன் காரணமாக தான் முடிந்தது. ඉන්ධන මිල ඉහළ යාම හේතු කොටගෙන අපිට විදුලි බිල යම් ප්‍රමාණයක ඉහළ දාන්න සිදු වුණා. எரிபொருள் விலையேற்றம் காரணமாக மின்சார கட்டணங்களையும் எங்களுக்கு அதிகரிக்க வேண்டி ஏற்பட்டது. නමුත් විදුලි පාරිභෝගිකයන් 95%කටම විදුලි බිල ඉහළ යන්නේ නැහැ. ආණ්ඩුව එක සහන ආධාරයක් ලෙස ලබා දෙන තීරණය කරා. இருந்தாலும் இந்த மின்சார விலையேற்றத்தின் காரணமாக 195 விதமான மின்சார பாவனையாளர்கள் பாதிக்கப்படவில்லை. அதனை அரசாங்கம் கையேற்றுக் கொண்டிருக்கின்றது. ඒ නිසා විදුලි පාරිභෝගිකයන් 5%කට පමණයි විදුලි බිල ඉහළ ගියේ පහුගිය වැඩි කිරීමේදී. ஆகையினால் 105 விதமான மின்சார பாவனையாளர்களுக்குத்தான் இந்த மின்சார விலையேற்றம் அவர்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியது. ඒ සහන ආධාර අපි සැප්තැම්බර් මාසේ දක්වා ලබා දෙනවා. இந்த நிவாரணமானது செப்டம்பர் மாதம் வரை தொடரும். ඒ වෙනුවෙන් ආණ්ඩු රුපියල් කෝටි 1,500ක වැය බරක් දරනවා. இதற்காக அரசாங்கமானது 1,500 கோடி ரூபாய்களை தாங்கிக் கொள்கின்றது. ඒ නිසා අපි ශක්තිමත් ආර්ථික කළමනාකරණයක ප්‍රතිඵල ලෙස මෙවැනි ව්‍යසනයකට මුහුණ දෙන්න පුළුවන් රුපියල් ප්‍රමාණයක් අපේ භාණ්ඩාගාරයේ සතුව පවතිනවා. நாங்கள் சக்தி வாய்ந்த பொருளாதாரம் இருப்பதன் காரணமாகத்தான் இவ்வாறான இடர்களை நோக்கி நாங்கள் எதிர்கொண்டு அதன் மூலமாக அதுக்கு முகம் கொடுத்து நாங்கள் முன்னேற்றகரமாக எங்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடிகின்றது. ඒත් වර්තමානයේ අපි මුහුණ දී තිබෙනවා ඩොලරය පිළිබඳ අර්බුදයකට. அடுத்ததாக இருப்பது டாலர் சம்பந்தமான பிரச்சனை இருக்கின்றது. විශේෂයෙන් ඩොලරය අනෙක් මුදල් ඒකකවලට සාපේක්ෂව ශක්තිමත් වෙලා තිබෙනවා. டாலர் விசேடமாக நாங்கள் டாலர் எடுத்து பார்த்தால் ஏனையவற்றை நாங்கள் ஒப்பிடும் பொழுது சக்தி அதாவது பலம் வாய்ந்ததாக இருக்கின்றது. ඒ අපේ රුපියලට බලපෑමක් ඇති කරලා තිබෙනවා. அது எங்களது நடவடிக்கையின் ஒரு பிரதிபலனாகத்தான் இருக்கின்றது. අපේ ප්‍රධාන ආදායම් මාර්ගයේ සංචාර කර ප්‍රධාන ආදායම් මාර්ගය ඩොලර් රුපියල සංචාර කර්මාන්තය. අප්‍රේල් මාසයේ ගිය අප්‍රේල් මාසයට සාපේක්ෂව 29%ක සංචාරකයන් පැමිණීමේ අඩුවක් ඇති වී තිබෙනවා. මේ සංදි වේදනාව කවදා හොඳ කරගන්න පුළුවන් වෙයිද දන්නේ නැහැ. දීගායු ජොයින්ට් හීලර් කරා දීගායු ස්වාභාවික ආලේපය විදුලි සංධිතවනය මේ පියවර 3 අනුගමනය කිරීමෙන් ඔබේ සංදි වේදනාව නිට්ටාවටම සුව වේ. දීගායු ජොයින්ට් රීබෝන් ස්වභාවික සංදි පුනරුජීවන කට්ටලය නිවසටම ගෙන්වා ගැනීමට දැන්ම අමතන්න. கடந்த ஏப்ரல் மாதம் எங்களுக்கு 29% இதன் மூலமாக இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது. ඒ අපේ ඩොලරයට බලපෑමක් ඇති කරනවා. இதனையும் நாங்கள் நிர்வாணம் செய்து நாங்கள் காத்திருக்கிறோம். ලෝකෙම ඇති වී තිබෙන ආර්ථික අර්බුදය හේතු කොටගෙන අපේ අපනයන වලට අපි පිට රට යවන භාණ්ඩ වල තියෙන ඉල්ලුමේ අඩුවක් ඇති වී තිබෙනවා. உலக பொருளாதாரத்தில் ஏற்பட்ட தாக்கம் காரணமாக எங்களுடைய ஏற்றுமதி பொருட்களுக்கு கோரிக்கைகள் குறைவடைந்துள்ளன. ඒ නිසා අපනයන අරා ලැබෙන ඩොලර් වලත් හිගතාවයක් මතුවලා තිබෙනවා. ஆகையினால் எரிபொருள் மூலம் ஏற்றுமதி மூலமாக கிடைக்கின்ற எங்களது வருமானத்திலும் எங்களுக்கு இதனை தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. අනෙක් පසෙන් ගත්තොත් විදේශගත ශ්‍රී ලාංකිකයන් වන විදේශ සංක්‍රාම
ඒ වගේ நான் යම් පසුබැසීමක් මේ මාසයේ ඇතිවීමින් තිබෙනවා. அடுத்த பக்கம் நாங்கள் பார்த்தால் வெளிநாட்டில் இருக்கின்ற எங்களது தொழிலாளர்கள் மூலமாக கிடைக்கின்ற அந்நியநாட்டு செலாவணியாக இருக்கிறது. ඒ වගේම අපේ ඉන්ධන මිල ඩොලර් මිල ඉහළ යාම නිසා අපිට ඉන්ධන ගෙන්වීම සඳහා මාසික පිරිවැය වැඩි වී තිබෙනවා. ஆகையினால் எங்களுக்கு எரிபொருள் விலையேற்றம் காரணமாக அதே போன்று டொலர் விலையேற்றம் காரணமாக எங்களுடைய செலவுகள் அதிகரித்திருக்கின்றது. පෙබරවාරි මාසයේ ඉන්ධන ආනයනය කිරීම සඳහා අපිට වැය වුණේ ඩොලර් මිලියන 98යි. எங்களுக்கு பிப்ரவரி மாதம் நாங்கள் பார்த்தால் எரிபொருளுக்காக நாங்கள் இறக்குமதிக்காக செலவு செய்தது டாலர் மில்லியன் 98 இருக்கின்றது. මාර්තු මාසයේ ඩොලර් මිලියන 216යි. மார்ச் மாதத்தில் நாங்கள் பார்த்தால் டாலர் மில்லியன் 216 இருக்கின்றது. අප්‍රේල් මාසයේ ඩොලර් මිලියන 368යි. ஏப்ரல் மாதம் 361 டாலர் மில்லியனாக இருக்கின்றது. මේ මැයි මාසයේ ඩොලර් මිලියන 522යි. இந்த மே மாதம் 522 மில்லியன் டாலராக இருக்கின்றது. ඉගෙන මාසකට ඩොලර් ඉන්ධන ආනයන සඳහා තිබුණු ඩොලර් මිලියන සීමාව ඩොලර් 500 ඉක්මවා වැඩි වී තිබෙනවා. இதன் கருத்து என்னவென்றால் நாங்கள் இறக்குமதி செய்கின்ற எரிபொருளுக்கான டாலர்கள் நாங்கள் செலவு செய்ய வேண்டிய தொகையானது 500 வரை வெட்டி இருக்கின்றது. ඒ අපේ රුපියලට තෙරපුමක් ඩොලරයට ඉල්ලුමක් ඇති කොට තිබෙනවා. இது எங்களுடைய வீழ்ச்சியை அதே போன்று டாலருக்கான வேண்டுகோள்கள் அதிகரித்திருக்கின்றன. ඒ නිසා මේ අර්බුදයට මුහුණ දීම ක්‍රියාමාර්ග රැසක් අපිට ගැනීමට නියමිතව තිබෙනවා. ஆகையினால் தான் இந்த சவாலை எதிர்நோக்குவதற்காக நாங்கள் பல்வேறுபட்ட திட்டங்களை வகுத்திருக்கின்றோம். අපි මේ වෙලාවේ ආර්ථිකය කළමනාකරණය කරන්නේ ජාත්‍යන්තර මූල්‍ය අරමුදල බැඳුණු විස්තීර්ණ ණය වැඩසටහනක් එක්ක. ஆகையால் நாங்கள் இந்த விதமான தேசிய நிகழ்ச்சி திட்டங்களை இந்த பொருளாதார வளர்ச்சிக்காக செய்திருக்கின்றோம். ඒ නිසා අපි ඔවුන් එක්ක සාකච්ඡා කරමින් තිබෙන කවර තීන්දුවද අපි ගත යුතු කියලා අපි සතු තිබෙන යෝජනා අපි ඔවුන්ට ඉදිරිපත් කරලා තිබෙනවා. ஆகையால் இதற்காக என்ன முடிவுகளை நாங்கள் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கலந்துரையாடி இருக்கின்றோம். කෙටි කාලයක් අපිට මේ ඩොලරේ සඳහා තියෙන තෙරපුම පාලනය කරගත යුතුයි. இதற்கு முன்னர் டாலருக்காக இருந்த அந்த பிரச்சனை இப்போது அதிகரித்திருக்கின்றது. ඒ සඳහා අපි ඉන්ධන පාවිච්චි සීමා කළ යුතුයි. ஆகினால் தான் நாங்கள் எரிபொருளை நாங்கள் பாவிப்பதை மட்டுப்படுத்த வேண்டியிருக்கின்றது. අපේ ආනයන භාණ්ඩ පාවිච්චිය පිළිබඳ යම් අවධානයක් යොමු කළ යුතුයි. அதே போன்றுதான் நாங்கள் இறக்குமதி பொருட்களையும் நாங்கள் பாவிப்பதிலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டியுள்ளது. අපේ ආනයන වියදම අඩු කිරීම පිළිබඳ අපි කල්පනා කර යුතුයි. எங்களது இறக்குமதி செலவை நாங்கள் குறைப்பதற்கு நாங்கள் யோசிக்க வேண்டும். ඒ නිසා මා ඉල්ලා සිටින සියලු පුරවැසියන්ගේ මේ පිළිබඳ කල්පනා කරන්න. අපි කොහොමද රටින් එළියට ගලාගෙන ඩොලර් ප්‍රමාණය අඩු කිරීම සඳහා තනි තනියම අපි මැදිහත් වෙන්නේ කොහොමද කියලා කල්පනා කරන්න කියලා මා ඉල්ලනවා. ஆகையினால் சகல நாட்டு பிரஜைகளுடன் நான் கேட்டுக்கொள்கின்றேன், எங்களது நாட்டிலிருந்து செல்லுகின்ற டாலர் எண்ணிக்கையை நாங்கள் எவ்வாறு குறைக்கலாம் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். මේ කෙටි කාලයක් පවතීවි. இதற்காக எங்களுக்கு ஒரு சிறிய காலம் தான் இருக்கின்றது. ඒට අපි ශක්තිමත්ව මුහුණ දෙමු. இதற்கு நாங்கள் சக்திகரமாக முகம் கொடுப்போம். නැවත පැරණි ආර්ථික විනාශකාරී තත්ත්වයක් අපේ රටේ ඇතිවීමට කිසිසේත්ම ඉඩ නොදෙන බව මම ඔබට සාතික කරනවා. ஆகினால் எங்களுக்கு முன்னேறி இருந்த அந்த பொருளாதார நெருக்கடி ஒரு போதும் ஏற்படாது என்பதை நான் இந்த இடத்தில் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ඒ අපිට ආර්ථික පැත්තේ යන්න තියෙන ගමන. இது நாங்கள் பொருளாதார ஏற்பட்ட வளர்ச்சியாக இருக்கின்றது.